ஹாய் மக்களே. ஸோ நேற்று இந்த வீடியோ எடுத்திருந்தேன். பட் நான் இருந்த இடம் வந்து ரொம்ப நிறைய பாட்டு போட்டுட்ருந்தாங்க. எனக்கு என்ன பயம்னா வந்து போன வாட்டி வந்து காப்பிரைட்டில் அடி வாங்கினேன்னா, அதனால் வந்து எவன் எந்த பாட்டு போட்டாலும் ஆளை விடுக்கூடா சாமி, சாமி பாட்டாவே இருந்தாலும் விட்டுருங்க, என்னை விட்டுருங்க. நானே வேணாம்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணதே டெலீட் பண்ணிட்டேன் ரெக்கார்டு. ஸோ நான் வந்து சொன்னேன்ல, லைக் வந்து ஃப்ரீலான்சிங் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரீலான்சிங்க்கான சில வெப்சைட்ஸ்லாம் வந்து நான் வந்து சர்ச் பண்ணேன். அண்ட் வந்து சில வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து சொன்னது தான் நான் சொல்ல போகிறேன். அண்ட் அதில் அவங்க ஃபஸ்ட்டு எனக்கு சொன்னது என்னென்னா வந்து, உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி இருந்ததுன்னா tutor.com போங்க, டியூட்டிங் வந்து கற்றுக் கொடுங்க, நல்ல ஏர்னிங்ஸ் வந்து வரும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் வந்து அவங்க சொன்னது வந்து எதுக்குன்னா, இது ஏர்ன் பண்ணுறதுக்கு இது வந்து எப்படி சொல்கிறது, உங்களுடைய ப்ரைவசி ரொம்ப முக்கியம், உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கோங்க, அண்டு உங்களுடைய மெயில் அண்ட் நம்பர் கொடுக்காதீங்க சீக்கிரமாக. இதுக்காகவே ஒரு தனியாக ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், அது சொன்னாங்க. அண்டு வந்து எதுக்குமே வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு அமௌண்ட் வந்து அவங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு அதுக்கெலாம் போகாதீங்க. அதெல்லாம் வந்து ஏமாற்ற வேலை. அதெல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து இது பண்ணாதீங்க. எந்த வேலைக்கு போகிறோனுமே வந்து அப்படி பண்ண மாட்டான் அப்படின்றது வந்து அவங்க சொன்னாங்க. இது வந்து காமன் சென்ஸ் தான், பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இது சொல்கிறேன். ஸோ 1-on-1 டியூட்டரிங்க்கு வந்து tutoring.com போங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பிஷன் பாக்ஸில் வந்து உங்களுடைய அந்த கம்பெனி, எந்த கம்பெனி அந்த எப்படி இருக்குது, அதில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, அதில் வந்து இருந்த இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். கரியர் பில்டர்ன்ற அந்த வந்து வெப்சைட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உள்ளே போயிட்டு உங்கள் ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு, அண்ட் அவங்க கேட்குற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா யூ குட் பில்ட் அ குட் ரெஸ்யூம். அண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து சஜஷன் வந்து கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் கண்டென்ட் ரைட்டிங் தெரியும், கண்டென்ட் வந்து க்ரியேட்டிவாக வந்து உங்களால் எழுத முடியும் அப்படின்னா ChatGPT, Brad AI அந்த மாதிரி ஏஐகள்லாம் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டிங் பண்ணலாம். அது வந்து அதுக்கான வெப்சைட் வந்து எதுனா வந்து அப்வொர்க் அண்ட் இண்டீடில் வந்து கண்டென்ட் ரைட்டிங் நம்பர் 1, கண்டென்ட் ரைட்டிங் முடிச்சுட்டு வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இருக்குது நம்பர் 2, அண்ட் வர்ச்சுவல் அசிஸ்டண்ட். இந்த 3 ஜாப்ஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். ட்ராவலிங் அசிஸ்டண்ட்டாகவும் வந்து இருக்குது. வர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அண்ட் ட்ராவலிங் அசிஸ்டண்ட் தான் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ட்ரான்ஸ்லேட்டருக்கு வந்து உங்களுக்கு 2 லாங்குவேஜ் தெரிஞ்சால் போதும். இப்போ தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. தமிழ், மலையாளம், தெலுங்கு, எதாவது எனி லாங்குவேஜஸ் அது உங்களுக்கு புரியும் அப்படின்னா ஓகே. ட்ரான்ஸ்லேட் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து இது பண்ணலாம், ட்ரான்ஸ்லேட் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க டேட்டா என்ட்ரிக்கு இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸ் அப்படின்ற வந்து ஒரு டெக் மேகசின் பற்றி நான் வந்து பார்த்தேன். அது வந்து மந்த்லி ஜேர்னல் தான். அவங்க மந்த் ஆன் மந்த் வந்து இந்த வருடம் வந்து இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் வந்து இந்த விஷயம்லாம் வந்து ஓப்பன் சோர்ஸில் நடந்திருக்குன்றதெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஸ்கில்லில் வந்து பை எனி ஆப்டிடியூட்னா என்ன, ரீசனிங்னா எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஐடியில் அப்படின்றதுக்காக நம்ம என்னென்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இது பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ இது முடிஞ்சதா. நான் இன்றைக்கான வ்ளாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நாய்ஸ் இங்கே கம்மியாகிட்டு, ஏன்னா ரொம்ப நிறைய நாய்ஸ் இருக்குது. உங்களாலேயே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமான்னு தெரில. கான்ஸ்டண்ட்டாக இதே நாய்ஸ்க்கு வந்து எக்ஸ்போஷர் வந்து இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் வந்து நான் வந்து இங்கே இருந்தாலும் வந்து என்னுடைய லைக் என்ன பார்க்குறீங்க நீங்கள் கொஞ்சமாவது கொஞ்சம் டீசெண்டான ஒரு சவுண்டில் வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், நாய்ஸ் கொஞ்சம் கம்மியானாலே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மறுபடியும் என்னோடய டெய்லி வ்ளாக்ஸ் அப்டேட் வரும். ஓகே, பாய்.